பிரைஸ் லார்ட். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் ஜெயம். எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 12வது வசனத்துல ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. யோசபத் ராஜாக்கு விரோதமாக மக்கள்கள் கூடும்போது அவர் ஆண்டவர்கிட்ட மன்றாடி கேட்குறாரு, ஆண்டவரே இயேசப்பா, இந்த பிள்ளைகள் எனக்கு விரோதமாக பண்ணுறாங்க. ஆண்டவரே இயேசப்பா, மனது அளவில் ஆண்டவரே எனக்கு ஒரு நிம்மதி இல்லை, ஆனால் என்னுடைய கண்களை உண்மை நோக்கி இருக்கிறது அப்பா அப்படின்னு அந்த ராஜா விண்ணப்பம் பண்ணும்போது ஜெயத்தை ஆண்டவர்கிட்டேருந்து பெற்றுக்கொண்டார். ஸோ இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய போராட்டங்கள் இருக்கலாம், நிறைய கண்ணீர்கள் இருக்கலாம். நம்மளுடைய ஆவிக்குரிய விஷயத்தில் நம்ம மாம்சம் பிரகாரப்படியாக இருந்தாலும் ஆவிக்குரிய விஷயத்தில் நம்ம பலனுள்ளதாக இருக்கணும். அதே மாதிரி எத்தனை பேர்கள் உங்களை எதிர்த்து அவங்க போராட நின்றாலும் ஆண்டவர் மேலே உங்களோட கண்கள் அவரே நோக்கி இருக்கட்டும். மாம்ச பிரகாரப்படியான உள்ளம் எவ்வளோ உடைந்து போனாலும் ஆவிக்குரிய விஷயத்தில் உங்களை பலப்படுத்தி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹாவ் ஏ வண்டர்ஃபுல் பிளெஸிங் டே. காட் பிளஸ் யூ.